இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கிலாந்து வேஸ்ட்டு, ஆத்தோர கடைங்க, ஹார்லிக்ஸ் வேணுங்க, ஆஸ்திரேலியா பொழக்கிறேங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் ஏ மூளைக்கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா அப்படின்னு உள்ள வந்து இறங்கின ஓடிஐ மேட்ச் டிராவிஸ் ஹெட்னு உள்ள வந்தாச்சு. ஒரு சன்ரைஸ் ஹைதராபாத்தில் இருந்தவராச்சே அப்படின்னு கேட்டு பார்க்க, என் பேர் ஹெட்டு உங்க தலையிலலாம் கொட்டுன்னு அடிப்பாண்டா, சொட்டுக்கு சொட்டு அப்படின்னு அடின்னு அடிச்சு மேட்சை முடிச்சு இந்த பக்கம் திருப்பி காமிக்கலான்னு திருப்பாச்சி அருவாய் எடுத்து காமிச்சு ஐஸ்ட சேக்ஸ் ஜமுக்கலாக்கா டான்ஸ் ஒன்று போடுறாரு, நான் ஒன்று கூட சேர்ந்து போடட்டேன் அப்படின்னு கத்த. ஐயா சாமி எனக்கு வந்து பால் போடியா, என் பேர் எட்டு உங்க தலையில கோட்டு, நீ இப்படியே பேசினு அவுட் ஆகிப்பட போற பாரு அப்படின்னு கேட்க, அவர் எம்எல்ஏடா, அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, 29 ரன்னுக்கு வெளியே போக. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போயிடுவா. முடிஞ்சு போச்சு, கேமராக்கு நேரம் இல்லைன்னா அசைக்கே எப்படி இருக்கு பாரு பிக்சரு அப்படின்னு சொல்ல. கை தூக்குங்க, வான வேடிக்கைங்க, ஸ்மித் அனுப்புங்க 4 ரன்னு, சூப்பர், லாபம் தரும் அபிஷேகன் அவர்களே, நீங்க வந்திருக்கீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர் சொல்ல. 19 ரன்னுக்கு வெளியே போக. அடுத்து ஒரு நீயா பேசியது பாட்டு ஒன்று போடுங்க, இது நேயர் விருப்பம் அப்படின்னு கத்த. மிச்சிலும் அரிசி மிச்சமான சோர்ஸு, இதை வச்சுட்டு என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் எடின்னு வந்து அடிக்க. யாரு சாமி இவரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்சிபியின் சிங்க மகன் மேக்ஸ்வெலின் தங்க மகன் அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் அதே கதை தான். 7 ரன்னுக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இருந்தாலும் டீம்ல வச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்றது, அவங்களோட மன திருப்தியின் மன அழுத்தம் தான் சொல்லணும், மன உளைச்சல் ஆளையிட்டு இருப்பாங்க. வந்து நீங்க பேட்டிங் இறங்க அப்படி நீங்களாம் அந்த சொல்ல. அது என் பேர் ஆசிலுட்டு, உங்களுக்கு இருக்குங்க சவுசிலுட்டு அப்படின்னு சொல்ல. பில் சால்ட்டுல சாப்பாடு கம்மி, கேக்கியாரலும் கொஞ்சம் கம்மி. என்னடா அங்கே நின்னுட்ட அப்படின்னு 12 ரன்னுக்கு வெளியே போக. போனு பக்காலியா, நான் பிடிக்கியா ஆர்சிபியின் தங்க மகன்றா, என்கிட்ட வந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்ல. இங்க வந்து எல்லாம் பண்ண விக்கெட் அடி, ரன் அடி, ஆனா அங்க வந்து ஒன்னும் பண்ணாத அப்படின்னு நினைக்கியா. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. நல்லா படுத்துக்கின்னே தூங்கலாம் போலக்குது. இவங்க தான் ரன் அடிக்க மாட்டாங்களே, ஒரு பீச் ஒன்று கூப்பிடுங்க, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. கதை இப்படி போகுதா? அடுத்து ஜாக்குபோ அப்படின்றவர் 25 ரன்னுக்கு வெளியே போக. ஐயா சார் எனக்கு கொஞ்சம் முட்டி வலிக்குது, நான் வேணா கொஞ்சம் சற்று ஓய்வு எடுத்து விட்டு வரட்ட அப்படின்னு கேட்க. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. எப்படி அப்படிலாம் இது பண்றாரு பாரு அப்படின்னு ஸ்மித் 40க்கு 49க்கும் போக. அடுத்தடுத்து விக்கெட்டு விழ ஜமக்காரன் டான்ஸ் போன. நான் போனேன், ஐயா எனக்கு ஒரு விக்கெட்டு கொடுங்க அப்படின்னு அங்கிருந்து கேட்ட. குறும்படம் போட்டுங்க, குறுக்க நின்று வாச்சிங்க, இது விக்கெட்டு மாப்பிள்ள அப்படின்னு கேட்டா. ரசிகர்களின் ரசீத் 27 ரன்னுக்கு வெளியே போக. ஆளாளுக்கு ஒரு கை, உங்களுக்கு வேணுமா அவுட்டுன்னு சாக்கு போய். கொடுங்க என்ன அவுட்டு குத்துட்டீங்க அம்பையர், மேட்சும் முடிஞ்சிருச்சு பங்காளி, நீங்க எல்லாம் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ சார் உங்களை நான் போன வருஷம் கோடம்பாக்கம் ஏரியாவில் பார்த்தேனே. இல்லை நான் உங்கம்பாக்கம் ஏரியாப்பா. அப்படியா, சைதாப்பட்டா வந்தா சொல்லுங்க சார், நான் வந்து பார்த்துட்டு போறேன். அப்படின்னு சொல்ல கையை கொடுங்க, முடிஞ்சிருச்சு, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்சை முடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா 270 அடித்தாலும் இங்கிலாந்து 202 தாங்க அடிப்பேன், உங்களுக்கு வின்ன கொடுப்பேன் அப்படின்னு மேட்சை முடிச்சிட்டாங்க. மாமி அங்கே வரட்டா. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ.